ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரொமான்டிக் டார்க் காமெடி படமாக வெளியான புவர் திங்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். யார்கோஸ் லாந்திமோஸ் டைரக்ஷன்ல எமா ஸ்டோன், மார்க் ரஃபெல்லோ, வில்லியம் டெஃபே மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 21 minutes இருக்கு. அலஸ்டேர் கிரே எழுதின புவர் திங்ஸ் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. புவர் திங்ஸ் பாத்தீங்கன்னா 4 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங், பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் கேட்டகரிஸ்ல 4 அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. படத்துடைய கதையை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துல நிறைய டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸும் முகம் சுடிக்கிற மாதிரியான அடல்ட் கண்டென்ட் படம் முழுக்கவே இருக்கும். சோ நீங்க ஒரு லைட் ஆர்டர் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த படத்தையும் இந்த ரிவ்யூவையும் ஸ்கிப் பண்றீங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல கதாநாயகி ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அவங்களை டாக்டர் காட்வின் பாக்ஸ்டர் கண்டெடுக்கிறாரு. இவர் வழக்கத்துக்கு மாறான பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்யற ஒரு சயின்டிஸ்டா இருக்காரு. சோ பிராங்கன்ஸ்டைன் ஸ்டைல்ல இருந்த கதாநாயகிக்கு உயிர் கொடுக்கிறாரு. கண்விழித்து பாக்குற கதாநாயகிக்கு பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை மாதிரி இவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் காட்வின் இவங்களுக்கு பெல்லா பாக்ஸ்டர் அப்படிங்கிற பேரிட்டு இவருடைய வீட்டிலேயே வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல பெல்லா பாக்ஸ்டர் வெளி உலகத்தை பாக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இதுக்கப்புறமா ஒரு குழந்தையோட மனநிலையில இருக்கிற இவங்க எப்படி உலகத்துல இருக்கிற விஷயங்களை பார்த்து இவால்வ் ஆகுறாங்க அப்படின்றது இந்த படத்துடைய கதை. யார்கோஸ் லாந்திமோஸ் டைரக்ஷன் இந்த படத்துடைய பெரிய பிளஸாவே அமைஞ்சிருக்கு. இவருடைய முந்தைய படங்களான தி லாப்ஸ்டர், தி கில்லிங் ஆஃப் சேக்ரெட் டீர், தி ஃபேவரட் மாதிரியான படங்களை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படமும் அதே மாதிரியான ஒரு டோன்ல தான் இருக்கும். இது ஒரு அன்யூஷுவலான ஒரு மூவி. இந்த மாதிரியான ஒரு டிஃபரெண்ட் கான்செப்டை இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு படத்துலயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க கம்ஃபர்டபுளா பாக்குற மாதிரியான ஒரு படமா இந்த படம் இருக்காது. அதுக்கு கான்ட்ராஸ்டா இந்த படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா வியர்டான நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கும். அதே நேரத்தில் படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங் ஃபேக்டர் வியர்டான ஒரு வேல வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அது இந்த படத்துடைய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த படம் வந்து எல்லாருக்குமான ஒரு படம் இல்ல, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த படம் வந்து அப்பீல் ஆகும். சினிமாட்டோகிராஃபி ஒரு டாப் நாச்சா இருக்கும். இந்த படத்துல இருக்கிற நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய மக்களுடைய வியூல இருந்து காட்டுற மாதிரி ஒரு லென்ஸ் வியூல வந்து காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் டிலைட்டா இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த படத்துடைய அந்த மொத்த வியர்ட்னஸையும் எலிவேட் பண்ற மாதிரியான நிறைய விஷுவல்ஸ் இந்த படம் முழுக்கவே இருக்கு. பெல்லா பாக்ஸ்டர் எதுக்கு ஒரு குழந்தையோட மனநிலையோட இருக்காங்க அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்டை ரொம்ப நல்லாவே விஷுவலா சொல்லிருப்பாங்க. அது நீங்க படத்துல விஷுவலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சைஃபை ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த சீன் வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான சிஜி ஒர்க் எல்லாமே டாப் நாச்சா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா வேற ஒரு உலகத்துல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு கிராஃபிக் நாவல் நீங்க படிக்கும் போது எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது இருக்கும். இதுக்கு முன்னாடி வாட்ச்மேன், சின் சிட்டி மாதிரியான கிராஃபிக் நாவல் சம்பந்தப்பட்ட படங்கள் அதே மாதிரி பாணியில எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான படங்கள் இப்ப பெருசா வரது இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராஃபிக் நாவல் ஃபீல் தர ஒரு படத்தை பார்க்கும்போது அது புதுசாவும் ரிஃப்ரெஷிங்காவும் இருந்தது பாக்கிறதுக்கு. பெல்லா பாக்ஸ்டர் ரிசரக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேபி மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொன்னா வந்து சொசைட்டி பத்தி லேர்ன் பண்ணிட்டே வருவாங்க. காம்ப்ளெக்ஸான நிறைய விஷயங்கள பெல்லா பாக்ஸ்டர் கேரக்டர் மூலமா இவங்க வந்து கொஸ்டின்ஸா கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கான விடைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தாட் ப்ரோவோக்கிங் எஃபெக்ட் இந்த படம் தரும். ஒரு சமுதாயம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை எப்படி ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச்ல பண்ணலாம், அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலான நிறைய விஷயங்களை இந்த படத்து மூலமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முகத்துல அடிக்கிற மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு மெசேஜ் மாதிரியோ இல்ல டயலாகோ சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு விஷுவலா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது நம்ம உணர்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். அது இந்த படத்துடைய பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் முழுக்கவே டார்க் காமெடி சீக்வன்சஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட்டான டார்க் காமெடி மூவினா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த படம் இருக்கும். எமா ஸ்டோன் இந்த படத்துடைய ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படினே சொல்லலாம். அவங்களுடைய கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்காக கொடுத்திருக்காங்க. பெல்லா பாக்ஸ்டர் அப்படிங்கிற ரோலை அக்செப்ட் பண்றதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ரோல் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காங்க அப்படினே சொல்லலாம். மார்க் ரஃபெல்லோடைய மேனிபுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான அடுத்த பிளஸ் அமைஞ்சிருக்கு. ஒரு வில்லன் ரோலை எலிவேட் பண்ற மாதிரியான நிறைய சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காரு அப்படினே சொல்லலாம். அவர் நடிச்சது ஒரு வில்லன் ரோலா இருந்தாலுமே ஒரு மெஸ்மரைசிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற நிறைய சீக்வன்சஸ்ல டார்க் ஹியூமர் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பெல்லா பாக்ஸ்டர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வந்து லேர்ன் பண்ணி இவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க இவால்வ் ஆக இவர் ரொம்ப வீக்கான ஒரு கேரக்டரா மாறிட்டே போவாரு. அந்த கான்ட்ராஸ்ட ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல சொல்லப்பட்ட சோஷியல் மெசேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி வச்ச ஒரு விஷயமா இருக்காது. நீங்க ஆர்கானிக்கா ரியலைஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் வச்சிருப்பாங்க. அது இந்த படத்துடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். வில்லியம் டெஃபே பாத்தீங்கன்னா ஒரு மேத் சயின்டிஸ்டா நடிச்சிருப்பாரு. அவர் நிறைய அன்ஆர்த்தடாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருப்பாரு. அவருடைய வீட்டிலேயே பாத்தீங்கன்னா நிறைய மிருகங்களுக்கு தலையை வந்து மாத்தி வச்சிருப்பாரு. இந்த படத்துல இருக்கிற கோர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவர் சம்பந்தப்பட்ட சீக்வன்ஸ் தான் இருக்கும். அவருக்கு தரப்பட்ட ரோலுக்கு ஒரு பெஸ்டான டிஸ்டர்பிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன் யாருமே பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த விஷனுக்கு காம்ப்ரமைஸே பண்ணல. அவங்க என்ன நினைச்சாங்களோ அது ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பட்ஜெட் 35 மில்லியன், பாக்ஸ் ஆஃபீஸ்ல 102.1 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. படத்துடைய பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும். இது ஒரு ஈஸி வாட்ச் மூவி கிடையாது. கண்டிப்பா இந்த படம் உங்களோட பொறுமையை சோதிக்கும். ஆனா பொறுமையா உட்காந்து இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா படம் முடியும் போது ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியை கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு தரும். 2024 வெளியான பெஸ்ட் படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட்டும் கோர் எலிமெண்ட்ஸும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. புவர் திங்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.